வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பெரும்பாலான வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்தது. டெல்டா மாவட்டங்களில் மாலை மழை பெய்யாது, இரவு மழை பெய்யாது. நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போல திருத்துறைப்பூண்டியில் தொடங்கிய மழை கோடியக்கரை, தகட்டூர், மருதூர், ஆயக்காரன்புலம் மற்றும் கடலோரம் அலையாத்தி காட்டு பகுதி, உப்பள பகுதி, வேதாரண்யம் ஒன்றிய பகுதியெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறது. மழை வயல்கள் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி சென்னை வரையும் மழை. இதில் அதிகபட்சமாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் வடக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, இதெல்லாம் ராணிப்பேட்டையெல்லாம் கனமழை. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லையோரம் சேத்துப்பட்டுக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய பெரிய நொலப்பை என்கின்ற ஊரிலே 120 மில்லிமீட்டர் மழை, 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழை 8 சென்டிமீட்டர் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் மொறையூர், திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை. விக்கிரவாண்டி அருகே கூட 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில். ஆக நேற்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் கடலோரம் வரை வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. சென்னை, தென் சென்னையில் கனமழை பொழிவு. நேற்றைய மழைப்பிடிப்பு வேதாரண்யம் பகுதிகளில் பரவலாக 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தோப்புத்துறையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கோடியக்கரையிலும் 3 சென்டிமீட்டர். தோப்புத்துறை, கடினல் வயல் மற்றும் உப்பள பகுதி எல்லாமே 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அகசியம்பள்ளியில் 3 சென்டிமீட்டர். இன்றைக்கு மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் கடக்கக்கூடிய நிகழ்வால் தமிழ்நாட்டின் வானிலை எப்படி இருக்கும்? அடுத்த தீவிரம் எப்பொழுது? உங்களுக்கு மழை எப்பொழுது? விரிவாக பார்ப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் 31 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ஈரோடு மாவட்டம், ஈரோட்டில் கூட 6 சென்டிமீட்டர் 59 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கவுந்தம்பாடியில் 52 மில்லிமீட்டர் மழை, அது 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. ஈரோட்டில் 6, கவுந்தம்பாடியில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் கூட 3 சென்டிமீட்டர் மழை, பரமத்தி வேலூர் 2 சென்டிமீட்டர் மழை, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர் மழை, சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலையும் 56 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலையும் 2 சென்டிமீட்டர் மழை. மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லையும் 35 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் 111 மில்லிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மழைங்க. சேத்துப்பட்டுக்கு தெற்க தான் 12 சென்டிமீட்டர், சேத்துப்பட்டும் 11 சென்டிமீட்டர் மழை. ஆரணி 9 சென்டிமீட்டர் மழை 90 மில்லிமீட்டர். கலசப்பாக்கம் 47 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா வந்தவாசி 37 மில்லிமீட்டர், செய்யூர் கடலோரம் கூட 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நேமூர் 119 மில்லிமீட்டர், வளத்தி 69 மில்லிமீட்டர், மேலும் கஞ்சனூர் 50 மில்லிமீட்டர், ஆனந்தபுரம் 54 மில்லிமீட்டர், வல்லம் 43 மில்லிமீட்டர், செம்மேடு 32 மில்லி. ஏகப்பட்ட மழை, நிறைய பெரிய பட்டியலாக இருக்கிறது. இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அப்படியே
வங்கதேசத்தின் சிட்டகாங் மற்றும் வங்கதேசத்தின் தெற்கு பகுதி வழியாக மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி வந்தடைந்திருக்கிறது. ஒடிசாவின் வழியாக அப்படியே கடற்கரையை சுற்றி கண்டு கடலோரம் வழியாக வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும். பிறகு ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக புயலா கூட மாறலாம். சக்தி என்ற புயலா கூட மாறலாம். ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாவது உறுதியாகி இருக்கிறது. இது ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய 26, 27 தேதிகளில் கடந்து 28, 29 தேதிகளில் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு செல்ல இருக்கிறது. இதனால் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஆக இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு திங்கட்கிழமை 22ஆம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும். கண்டிப்பாக நேற்று போல் எங்கேயும் மழை இருக்கலாம். வட உள் மாவட்டங்கள் உண்டு, சென்னை உண்டு, திருவள்ளூர் உண்டு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மதுரை மாவட்டம், அதாவது வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே, ஈரோடு, நீலகிரி நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்ததோ அந்த மாவட்டங்களுக்கும் அந்த மாவட்டத்தை ஒட்டியுள்ள வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மதுரைக்கு வடக்குன்னு சொல்லலாம். சரியாக சொல்லப்படால் மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், திண்டுக்கலுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கரூர் மற்றும் திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஈரோடு உட்பட ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, வட கடலோர, டெல்டா கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே இன்றைக்கும் மழை உண்டு. மாலை இரவிலே காற்று பகுதிக்கு வாய்ப்பில்லை. மாலை இரவிலே மழை உண்டு. நள்ளிரவிலே கண்டிப்பாக வடகடலோரத்திற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கும், அதாவது நேற்றைக்கு மயிலாடுதுறை இல்லை என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு மயிலாடுதுறைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, குறிப்பாக மயிலாடுதுறைக்கும் சென்னைக்கும் இடையே அதிகாலை வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் கோடியக்கரை முனை முதல், நேற்றைக்கு அதை தான் சொல்லியிருந்தோம், கோடியக்கரை முனை முதல் சென்னை வரைக்கும் சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு அதே தான் நேற்றைக்கும் சொன்னது மாதிரியே சொன்னது போலவே திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், முத்துப்பேட்டை கடலோர பகுதி, அலையாத்து காட்டு பகுதியை இருந்து கோடியக்கரை வரைக்கும், வேதாரண்யம் ஒன்றிய பகுதி, தலைஞாயிறு தெற்கு பகுதி, இங்கெல்லாம் மழை பொழிவாங்க. அங்கே இந்த நிலையில் நாளைக்கும் அப்படித்தான் அதிகாலையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். 23ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை மாலையும் மழை இருக்கும். 23ஆம் தேதி கூடுதல் மழை. அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை. வானம் தெளிவாக இருக்கிறது என்று அறுவடை செய்து விடலாம். ஆனால் மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அமையும். ஆகவே கண்டிப்பாக நேற்றைக்கு பெய்த மழை திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே தான் இருந்துச்சு. ஆனால் வடக்கு இல்லை, திருவாரூர் இல்லை, மன்னார்குடி இல்லை. ஆனால் மழை திருவாரூர், மன்னார்குடியில் இருந்து பார்த்தால் வேதாரண்யத்தில் மழை பெய்தது போலவே தெரியாது. ஆனால் அதிகாலையில் இடி முழக்கங்கள், கடும் இடி மின்னல் இருந்தது. இப்படித்தான் இருக்கும். இன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும், மழையும் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை. நாளை இன்றைய விட கூடுதல் பரப்புன்னு செவ்வாய்க்கிழமை மாலை இரவில் சொல்லியிருக்கிறேன். அதே போல வடகடலோரம் கண்டிப்பாக புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் இதில் நாளை கனமழை வாய்ப்பு தெரிகிறது. மாலை இரவிலே, நள்ளிரவு, அதிகாலையில் கோடியக்கரை வரைக்குமே தெரியுது கடலோரத்தில். நாளையும், அதாவது வர 22, 23ஆம் தேதியும் உண்டு. 24ஆம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறையும். 24ஆம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறைந்திருந்தாலும் மழை இருக்கும். 25ஆம் தேதியும் மழை உண்டு. 25 மழை உண்டு. 26 கண்டிப்பாக மழை உண்டுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தை கடக்க போகுது. கடக்கும் போது ஓடிக்கொண்டிருக்கூடிய காற்றில் திடீரென்று வேகத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படும், உள்ளே நுழையும், தேங்கும். இதனால் மழைப்பொழிவு 26ஆம் தேதி ஏற்படும். மழைப்பொழிவு 26ஆம் தேதியும் உண்டு. 27 நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனாலும் 27 சுத்தமாக ஜீரோ மழையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓரிரு இடங்களில் மழை இருக்கும், ஆனால் பெருமழை இருக்காது, பரவலான மழை இருக்காது. 27 விட 28 மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். 28, 29, 30, 1, 2 இந்த தேதிகளில் அறுவடை செய்யுங்கள். 28, 29, 30 மற்றும் அக்டோபர் 1, 2 3ஆம் தேதி குழப்பம் வந்துடும்.
4ஆம் தேதி மழை வாய்ப்பு இருக்கு, 5ஆம் தேதியிலிருந்து கனமழை வாய்ப்பு இருக்கு. கனமழை இல்லைன்னா கூட வெப்பச்சலன இடிமழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள். அடுத்தது அக்டோபர் மழை எப்படி இருக்கும், அறுவடை விவசாயிகளுக்கு துல்லிய திட்டமிட்ட மேலாண்மை செய்வது எப்படி, இவையெல்லாம் அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.